வணக்கம் பிரவீன். தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டமானது நடைபெற்று வருகிறது. தொழில் முதலீடுகளுக்கு அனுமதி பெறுவது, அதே போல டாஸ்மாக் கடைகள் குறைப்பு உள்ளிட்டவைகள் குறித்து விவாதிக்கப்படலாம் என இன்றைய அமைச்சரவையில் எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான அமைச்சரவை கடந்த செப்டம்பர் 28ஆம் தேதி மாற்றியமைக்கப்பட்டது. அதன்படி தமிழக அமைச்சரவையில் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்பட்டார். அதே போல செந்தில் பாலாஜி, ஆர் ராஜேந்திரன், கோவி செழியன், எஸ்.எம். நாசர் ஆகிய 4 புதிய அமைச்சர்கள் அமைச்சரவையில் இணைந்தனர். மேலும் பொன்முடி உள்ளிட்ட 6 அமைச்சர்களின் இலாக்காக்கள் மாற்றி அமைக்கப்பட்டன. இந்த நிலையில் புதிய அமைச்சர்கள் பொறுப்பேற்ற பின்னர் முதல் அமைச்சரவை கூட்டம் சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் தற்பொழுது துவங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் புதிய அமைச்சர்களுக்கு துறை ரீதியாகவும் நிர்வாக ரீதியாகவும் அறிவுரை வழங்கப்பட இருக்கின்றன. அதே போல அண்மையில் மாநிலத்தின் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்க பயணம் மேற்கொண்டிருந்தார். இந்த பயணத்தின் போது உலகத்தின் முன்னணி நிறுவனங்களுடன் தமிழ்நாடு அரசானது 19 புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை செய்து கொண்டிருந்தது. இதில் சில நிறுவனங்கள் உடனடியாக தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க இருப்பதால் அமைச்சரவை கூட்டத்தில் அதற்கான அனுமதி அளிப்பது தொடர்பான ஆலோசனையும், தற்பொழுது தமிழகத்தில் செயல்பட்டு வரக்கூடிய தொழில் நிறுவனங்கள் விரிவாக்கத்துக்கு அனுமதி கொடுப்பது குறித்து விவாதிக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இது தவிர தமிழக அரசின் பல்வேறு துறைகள் தொடர்பான புதிய கொள்கைகளுக்கான ஒப்புதல் அளிப்பது, அதே போல மாநிலத்தின் நிதி சார்ந்த திட்டங்கள், அதற்கு வரவேண்டிய நிதி குறித்தும் கூட்டத்தில் பேச வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தமிழகத்தில் மது விலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று பலதரப்பட்ட கோரிக்கைகள் எழுந்து வரக்கூடிய நிலையில் டாஸ்மாக் கடைகளில் இருந்து கடைகளை குறைக்க முடிவெடுக்க உள்ளதாகவும் சில தகவல்கள் பரவி இருக்கிறது. அந்த வகையில் அரசின் திட்டங்கள் குறித்து விவாதிக்க உள்ளதாகவும், தொழில் முதலீடுகளுக்கு வழங்கப்படும் சலுகைகள் மற்றும் அனுமதிகள் அமைச்சரவை கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டு இன்று இறுதி முடிவானது எடுக்கப்பட இருக்கிறது. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்க பயணத்தின் போது 7,618 கோடி முதலீட்டில் 11,516 பேருக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையில் 19 ஒப்பந்தங்களை மேற்கொண்டிருக்கிறார். இந்த நிலையில் இந்த புதிய நிறுவனங்களின் முதலீடுகள் குறித்தும் அமைச்சரவையில் விவாதித்து ஒப்புதல் வழங்கப்பட இருக்கிறது. துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன், அதே போல மூத்த அமைச்சர்கள் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்று முன்னிலை வகிக்கின்றனர். மேலும் நவம்பர் மாதத்தில் தமிழக சட்டப்பேரவை கூட்டமும் நடைபெறும் என்பதால் அது குறித்து விவாதிக்கப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் அமைச்சரவையில் லேசான மாற்றம் ஏற்பட்டு உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நடைபெறக்கூடிய முதல் அமைச்சரவை கூட்டம் என்பதால் இன்றைய அமைச்சரவை கூட்டமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இது மட்டுமின்றி இன்றைய அமைச்சரவையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பல்வேறு ஆலோசனைகள் பெறப்பட இருக்கிறது. இந்த வளர்ச்சி திட்டங்கள் குறித்துதான புதிய திட்டங்கள் அறிமுகப்படுத்தப்படலாம். இதற்கு துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலினுக்கு இன்று கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்படுவதற்கான அந்த வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது. பிரவீன், தமிழக அமைச்சரவை மாற்றத்துக்கு பிறகு முதல் அமைச்சரவை கூட்டமாக இது பார்க்கப்படக்கூடிய காரணத்தால் அதிக முக்கியத்துவம் பெறுகிறது. மேலும் துணை முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருக்கூடிய உதயநிதிக்கு என்னென்ன கூடுதல் பொறுப்புகள் வழங்கப்பட உள்ளது என்ற எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவலுக்கு நன்றி மாயாவதி.